ஆன்டிசெப்டிக் கண்டுபிடிக்கப்படுறதுக்கு முன்னாடி மருத்துவ உலகம் சந்திச்ச பாதிப்புகள் என்னென்ன அப்படின்றதையும், அந்த பாதிப்புகளை சமாளிக்க கையாளப்பட்ட சிகிச்சை முறைகள் என்னென்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். மருத்துவ வரலாற்றில் பல காரணங்கள்னால எண்ணிலடங்காத மனிதர்கள் எக்கச்சக்கமாக இறந்து போனாங்க. அந்த காலத்திலெல்லாம் மருத்துவமனைகளில் கூட சுத்தம் சுகாதாரம் எதுவும் சரியாக பின்பற்றப்படலை. எந்த அளவுக்குன்னா, ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் ஒரு நோயாளிக்கு அறுவை சிகிச்சை பண்ணதுக்கு அப்புறமா அந்த கத்தி கையுறை போன்ற உபகரணங்களை வெறும் வாட்டர் வாஷ் மட்டும்தான் பண்ணுவாங்க, தண்ணியால் மட்டும்தான் கழுவுவாங்க. அதே மாதிரி அந்த அறுவை சிகிச்சையின் போது நோயாளியிடமிருந்து ரத்தம் தெரித்து அந்த அறுவை சிகிச்சை நிபுணரினுடைய ட்ரெஸ்ஸில் ஆடையிலலாம் பட்டிருக்கும். அதெல்லாம் பெருசாக பொருட்படுத்தவும் மாட்டாங்க. அப்படியே போய் இன்னொரு நோயாளிக்கு அறுவை சிகிச்சையை அதே கத்தி அதே கையுறை அதே ட்ரெஸ்ஸு அதை அப்படியே பயன்படுத்தி பண்ணுவாங்க. இதன் மூலமாக இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் தொற்று நோய்கள் பரவும். இதன் மூலமாகவே அறுவை சிகிச்சை பண்ணிக்கிட்ட நோயாளிகள் நிறைய பேர் அந்த காலகட்டத்தில் இறந்து போனாங்க. இதுக்கு மிக முக்கியமான காரணம் மயஸ்மா தியரியை மருத்துவ உலகம் ஏற்றுக்கொண்டது தான். அதாவது பேட் ஏர், மோசமான காற்று தான் நோய்களை ஏற்படுத்துது அப்படின்னு அந்த காலகட்டத்தில் இருந்த மக்கள், மருத்துவர்கள், விஞ்ஞானிகள்லாம் நம்பி வந்தாங்க. இதனாலேயே இந்த கெட்ட காற்று மட்டும் வராமல் இருந்தால் போதும், நோய்களை போக்கிடலாம் அப்படின்ற நம்பிக்கை இருந்தது. ஸோ காற்றில், அதே மாதிரி நிலத்தில், நீரில், இது மாதிரியான சூழல்களில் கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் இருக்குது அப்படின்னு அந்த காலகட்டத்தில் அறியப்படலை. அது மட்டும் இல்லாமல் அந்த கிருமிகள் தான் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, நம்ம குடிக்கக்கூடிய நீர், அதிலெல்லாம் மாசு ஏற்படுத்தி நமக்கு தொற்று நோய் ஏற்படுத்துது அப்படின்னும் அந்த காலகட்டத்தில் அறியப்படலை. இதனால தான் இந்த மாதிரியெல்லாம் மருத்துவர்கள் ஒரு அறுவை சிகிச்சை பண்ணதுக்கு அப்புறமா அதே கத்தி அதே கையுறை அதை வெறும் தண்ணியால் மட்டும் கழுவிட்டு அப்படியே போய் அறுவை சிகிச்சை பண்ணாங்க. இது மாதிரி அறுவை சிகிச்சை போதுன்னு மட்டும் இல்லாமல் இந்த பிரசவ காலகட்டத்திலையும் நிறைய பெண்கள் இறந்து போனாங்க. அதுக்கு முக்கிய காரணமாக பியூர் பெரல் ஃபீவர் இருந்தது. இது பிரசவ காய்ச்சல். அதாவது இப்போ ஒரு நபருக்கு போய் சிகிச்சையெல்லாம் கொடுத்துட்டு அதை பயன்படுத்தி, அந்த உபகரணங்களை பயன்படுத்தி மற்ற பெண்களுக்கு பிரசவம் பார்க்கும்போது அந்த பெண்களுக்கு வேகமாக அந்த தொற்று பரவினது. அதுதான் இந்த பிரசவ காய்ச்சல் அப்படின்றது. அதன் மூலமாகவும் நிறைய பெண்கள் இறந்து போகவும் செஞ்சாங்க. அதே மாதிரி மருத்துவமனைகளில் வார்டுலெல்லாம் அப்படியே அவ்வளோ கூட்டம் இருக்கும் அந்த காலகட்டத்திலலாம். எந்த அளவுக்குன்னா, நோயாளிகள் இருக்கிறாங்கன்னா அவங்க கூட வந்தவங்களும் ஒரே இடத்துல தான் அமர்த்தி வைக்கப்படுவாங்க. ஏன்னா இந்த கிருமிகள் மூலமாக நோய் பரவும் அப்படின்னு அப்போல்லாம் தெரியாதனால இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ நோயாளிகளை கூட்டி வந்தவங்க, அப்படி அந்த கூட்டி வந்தவங்களுக்கு கூட அதன் காரணமாக நோய்கள் ஏற்பட்டு அவங்க பிற்காலத்தில் இறந்து போவாங்க. இப்பேற்பட்ட பாதிப்புகள் எல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த அறுவை சிகிச்சை பண்ண இடங்கள் இப்போ நல்லா கத்தியெல்லாம் சுத்தமாக இருக்குது, முறை அறுவை சிகிச்சைலாம் பண்ணுறாங்க அப்படின்னா, அறுவை சிகிச்சை பண்ண இடம் இப்போ ஒரு இடத்துல வயிற்றுல கட்டி இருக்கு அப்படின்னு அறுவை சிகிச்சை பண்ணி கட்டியை வெட்டி எடுத்தாச்சு. ஆனால் அந்த வெட்டி எடுத்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த காயம் அங்கே ஸ்ட்ரிச் பண்ணியிருப்பாங்க, தையல் போட்டிருப்பாங்க. இது மாதிரி இருக்கும்போது அந்த காயங்களில் கிருமிகள் படர்ந்து அந்த காயங்கள் காலப்போக்கில் அப்படியே பெரிதாக ஆரம்பிக்கும். பெரிதாகி அது முழுமையாக செப்டிக் ஆகி அந்த இடமே சீல் பிடிச்சி போயிடும். ஸோ இதுதான் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் டிசீசஸ் இன்ஃபெக்ஷன் அப்படின்றது. இது மாதிரி போஸ்ட் ஆப்ரேட்டிவ் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்பட்டு அந்த இடமே அழுகி போய் அந்த மனிதர்களே இறந்து போயிடுவாங்க. இப்பேற்பட்ட பாதிப்புகளும் இருந்தது. இதனாலேயே மருத்துவமனைகளுக்கு போகிறதுக்கே நிறைய பேர் பயந்தாங்க. குறிப்பாக இந்த சர்ஜரிலாம் பண்ணணும்னா, சர்ஜரி பண்ணி உயிர் பொழைச்சா பரவாயில்ல, சர்ஜரி பண்ணனாலேயே அதன் மேலே ஏற்படக்கூடிய பாதிப்பு மிக கொடியதாக இருக்கும். நிறைய இந்த சலக்கட்டிலாம் அது சப்பியூரேஷன் அப்படின்னு அழைக்கப்படும். அது மாதிரி பிரச்சனைலாம் ஏற்பட்டு நிறைய பேர் இறந்து போயிடுவாங்க அப்படின்னு மருத்துவமனைகளுக்கே போகிறதுக்கு பயந்தாங்க. அதனால மருத்துவமனைகளையே ஹவுசஸ் ஆஃப் டெத், மரணத்தின் வீடுகள் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. ஸோ இந்த அளவுக்கு அந்த காலகட்டத்தில் மருத்துவத்தில் இந்த அளவுக்கு தான் முன்னேற்றம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அதே சமயம் சின்ன சின்ன காயங்கள் ஏற்பட்டாலும் இந்த மாதிரி கிருமி தொற்று ஏற்பட்டது. உதாரணத்துக்கு கையில் ஒரு சின்ன அடி படுதுன்னா கூட அந்த அடியிலேயே அந்த காயத்திலேயே கிருமிகள் படர்ந்து அந்த இடத்துல அப்படியே சலக்கட்டியாக மாறி அதிலிருந்து பஸ் அப்படின்ற சலம், அந்த ஒயிட் எல்லோயிஸில் வரக்கூடிய, அதாவது வெள்ளை அண்டு மஞ்சள் அந்த நிறத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு திரவம் அப்படியே வெளியே வர ஆரம்பிக்கும். அதன் மூலமாகவே அந்த இடத்துல பெரிய வீக்கம் ஏற்பட்டு கையையே வெட்டி எடுக்கணும், அந்த நிலை கூட அப்போல்லாம் ஏற்படும். ஸோ இப்படி இவ்வளோ பிரச்சனைகள் அந்த காலகட்டத்தில் இருந்தது. இதுக்குண்டான சரியான சிகிச்சை முறைகளும் இல்லை. ஸோ இதுக்கான சிகிச்சை முறைகள் இல்லாமல் எந்த மாதிரியான முறைகள் எல்லாம் அப்போ பின்பற்றப்பட்டது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு காயம் ஏற்படுது அல்லது
அறுவை சிகிச்சைக்கு அப்புறமா அந்த போஸ்ட் ஆப்ரேட்டிவ் இன்ஃபெக்ஷன்லாம் ஏற்படுதுன்னா, அப்ப அந்த காயங்கள வந்து சரி பண்றதுக்காக ஆல்கஹால், அதுக்கப்புறமா வந்து சில மூலிகைகள் இதெல்லாம் வந்து அப்ளை பண்ணி பார்த்தாங்க. அதன் மூலமா வந்து போயிரும். அதேமாரி களிம்பு அதெல்லாம் போட்டு பார்ப்பாங்க. ஆனா, அது அந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவா இல்ல. அதுக்கப்புறமா வந்து பிளட் லெட்டிங் அதாவது இப்போ ஒரு நபருக்கு வந்து இந்த இடத்துல காயம் இருக்கு அப்படின்னா, அந்த இடத்த நல்லா அமிக்கி அந்த இடத்துல இருந்து ரத்தத்த வெளியேற்றிறணும். அப்படி அந்த ரத்தத்த வந்து வெளியேற்றியாச்சுன்னா, அந்த கெட்ட ரத்தம்லாம் வெளிய போயிரும். அதனால இன்ஃபெக்ஷனும் போயிரும். அந்த நபர் வந்து காப்பாற்றப்படுவாங்க. ஸோ இந்த மாரி நம்பிக்கை இருந்தது. இது வந்து பெரிய அளவுல கை குடுக்கல. எந்த அளவுக்குன்னா, அத வந்து அமுக்கி ரத்தம் வெளியேற்றுதன் மூலமா ரத்த சோகை மாரியான பிரச்சனைகள் தான் ஏற்படும். ஸோ அதனால பலவீனமாகி அந்த நோயாளிகள் வந்து இறந்தே போயிருவாங்க. ஸோ இப்பேற்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸும் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து காட்டரைசேஷன் இது ரொம்ப கொடியது. அதாவது காட்டரைசேஷன் அப்படின்னா, ஒரு இரும்பு கம்பி நீளமான இரும்பு கம்பி எடுத்துட்டு பயங்கரமா வந்து சூடாக்குவாங்க. அத சூடாக்கிட்டு காயம் இருக்கிற இடத்துல இந்த மாரி தொற்றுகள் ஏற்படக்கூடாதுன்னு அந்த சூடான கம்பிய போய் அப்படியே பழுக்க காய்ச்சி வைப்பாங்க. சூடு வைப்பாங்க. அப்படி வைக்கிறதன் மூலமா அந்த இடம் வந்து சரியா போயிரும் அப்படின்னு நம்பிக்கை. அத பயன்படுத்துவாங்க. இல்லன்னா வந்து எண்ணெய் சில கெமிக்கல்ஸ் அத வந்து பயங்கரமா வந்து கொதிக்க வச்சுட்டு, அந்த எண்ணெய் மாதிரியான ரசாயனங்கள அப்படியே போய் அந்த புண்கள்ல வந்து அந்த காயங்களின் மீது வந்து அப்ளை பண்ணுவாங்க. இது 2மே வந்து பயங்கரமா எரிச்சல குடுத்து அந்த இடத்துல இன்னும் பெரிய காயத்த தான் வந்து ஏற்படுத்தினது. இதுக்கப்புறமா கையாளப்பட்டது வந்து கிளாத்திங் அப்படின்றது. அது வந்து க்ரூட் கிளாத்திங்கா பயன்படுத்தினாங்க. அது ஒரு இடத்துல காயம் பட்டுருக்குன்னா, அங்க வந்து மோசமான காற்று அந்த பேர்ட் ஏர் வந்து பற்றக்கூடாது. அங்க வந்து பேர்ட் ஏர் படுறனால தான் அந்த இடத்துல அந்த தொற்று பாதிப்பு ஏற்படுது. அதனால அந்த காயத்த மூடிறணும் அப்படின்னு கையில கிடைச்ச துணிய வச்சு அப்படியே மூடிருவாங்க. அந்த துணியிலேயே கூட கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் இருக்கும். அது எதுவும் தெரியாம அப்படியே மூடி வச்சுருவாங்க. அதனாலேயே அந்த காயம் அப்படியே பெரிதாகி மக்கள் இறந்து போகவும் செஞ்சாங்க. இதுக்கப்புறமா இதெல்லாம் கடந்து ஆம்புடேஷன் பண்ணப்படுது. ஆம்புடேஷன் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாரி, இப்ப இந்த இடத்துல காயம் ஏற்பட்டு வீக்கம் ஏற்பட்டுருச்சு. அவ்வளதான் இவர காப்பாத்தி ஆவணும்னா, ஒண்ணு இந்த இடத்தையே அப்படியே அந்த கையையே வந்து வெட்டி எடுத்தரணும். வெட்டி எடுக்கலன்னா உடல் முழுக்க அந்த கிருமி தொற்று பரவி அந்த நபரே வந்து இறந்து போயிருவாங்க. ஸோ வெட்டி உடல் உறுப்புகள வெட்டி எடுக்கணும் அப்படின்ற நிலை ஏற்பட்டது. இதனாலேயே அந்த காலகட்டத்தில நெறைய மனிதர்கள், நெறைய நோயாளிகள் வந்து இது மாரி சின்ன சின்ன காயங்கள் ஏற்பட்டு அவங்களுடைய கை, கால்கள் எல்லாம் இழந்தாங்க. ஸோ இந்த அளவுக்கு தான் அந்த ஆன்டிசெப்டிக் இல்லாத காலகட்டத்தில மருத்துவ புரிதல் இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு தான் மருத்துவமனைகள்லயே கூட சுத்தம், சுகாதாரம் இல்லாம இந்த மாரியான நோய்கள்லாம் ஏற்பட்டது. அந்த மாரியான நோய்களுக்கு இந்த மாரியான மோசமான சிகிச்சை முறைகள் தான் வழங்கப்பட்டது. அது எதுவுமே கை குடுக்கல அப்படின்றது தான் ரொம்ப சோகமான ஒரு உண்மை. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து சில நபர்கள் குறிப்பா வந்து லூயி பாஸ்டர் அப்படின்ற தலைசிறந்த ஒரு விஞ்ஞானி. இவர் வந்து பிரெஞ்ச் கெமிஸ்ட் அண்ட் மைக்ரோபயாலஜிஸ்ட். அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் காத்துல கண்ணுக்கு தெரியாத கிருமி இருக்கு. அந்த கிருமி தான் பால், அதுக்கப்புறமா வந்து ஆல்கஹால், நீர் போன்ற மற்ற உணவுப் பொருட்களையும் வந்து ஃபெர்மென்டேஷன் அண்ட் ஸ்பாயிலேஜ் அதாவது நொதிக்க வச்சு புளிக்க வைக்குது. அதுதான் வந்து கெட்டு போகவும் வைக்குது அந்த உணவுப் பொருட்கள அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறமா அந்த கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் தான் வந்து நோய்களையும் ஏற்படுத்துது அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சாங்க. இதுக்கப்புறமா ராபர்ட் கோக் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஜெர்மனியை சேர்ந்த ஒரு விஞ்ஞானி. அவர் வந்து அந்த ராபர்ட் கோக் அப்படின்றவர் தான் வந்து சில நோய்க்கு உண்மையிலேயே வந்து கிருமிகள் தான் காரணமா இருக்கு. உதாரணத்துக்கு ஆந்த்ராக்ஸ் அப்படின்ற தொற்று நோய்க்கு வந்து பெசிலஸ் ஆந்த்ராசிஸ் அப்படின்ற பாக்டீரியா காரணமா இருக்கு. அதுக்கப்புறமா காலரா அப்படின்ற அந்த ஒரு நோய்க்கு வந்து விப்ரியோ காலரே அப்படின்ற தொற்று நோய் காரணமா இருக்கு. பாக்டீரியா காரணமா இருக்கு. டிபர்குலோசிஸ் அப்படின்ற டிபி நோய்க்கு வந்து மைக்கோபாக்டீரியம் டிபர்குலம் அப்படின்ற இன்னொரு பாக்டீரியா காரணமா இருக்கு அப்படின்னு அவர் கண்டறிஞ்சு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஜெர்ம் தியரி ஆஃப் டிசீஸ் அதாவது நோய்களின் கிருமி கோட்பாடு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு மயாஸ்மா தியரி வந்து ஒழிக்கப்பட்டது. ஸோ கெட்ட காத்து அப்படின்னு நல்ல காத்து இப்படிலாம் கிடையாது. கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் காத்துல இருந்தாலோ, நீர்ல இருந்தாலோ, நிலத்துல இருந்தாலோ, உணவுப் பொருட்கள்ல இருந்தாலோ இந்த மாதிரி நோய்கள் பரவும். அதுதான் வந்து மனிதர்கள்ல இருந்து மனிதர்களினுடைய இந்த எச்சில், அதுக்கப்புறம் சளி இதன் மூலமா மத்தவங்களுக்கும் பரவும். ஸோ இப்படியெல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் கண்டறியப்பட்டது. ஸோ ஒரு நோய் ஏற்படுது அப்படின்னா அந்த நோயை பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கஸ் இது மாதிரியான மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நுண்ணுயிரிகள் தான் ஏற்படுத்துது அப்படின்னு இதுக்கப்புறம் தான் வந்து மருத்துவ உலகம் ஏற்றுக்கொண்டது. ஸோ ஒரு நோய் ஏற்படுது அப்படின்னா அந்த நோயை ஏற்படுத்தக்கூடியது பாக்டீரியா, வைரஸ் அல்லது ஃபங்கஸ் போன்ற நுண்ணுயிர்கள் தான் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த கோட்பாடு தான் கிருமி கோட்பாடு, ஜெர்ம் தியரி. இது நடைமுறைக்கு வர ஆரம்பிக்குது. இதுக்கு ஜோசப் லிஸ்டர் அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் சர்ஜன் அவர் ரொம்ப முக்கிய காரணமா இருந்தாங்க. ஏன்னா இவருக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிய வந்த பிறகு 1865 இருந்தே கார்போலிக் ஆசிட் அப்படின்ற ஒரு
அமிலம் அதை வந்து ஆன்டிசெப்டிக்காக அவர் வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஜோசப் லிஸ்டர் தான் வந்து ஆன்டிசெப்டிக்கை கண்டுபிடிச்சாங்க. ஆன்டிசெப்டிக் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் இந்த அறுவை சிகிச்சைக்கு பண்ணப்படக்கூடிய கத்தி, கையுறை, அதே மாதிரி மற்ற உபகரணங்கள் எல்லாமே வந்து ஆன்டிசெப்டிக் பயன்படுத்தப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டது. அதே மாதிரி மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய வார்டுகள் அங்கெல்லாமே வந்து ஆன்டிசெப்டிக் பயன்படுத்தப்பட்டது. அறுவை சிகிச்சை பண்ணுற அறைகள், அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய படுக்கை எல்லாமே வந்து ஆன்டிசெப்டிக் கொண்டு வந்து தூய்மைப்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் தான் மருத்துவமனைகள் சுத்தம் சுகாதாரம் மிக்கதாக இருக்கணும் அப்படின்னு மாற்றம் அடைஞ்சு, அந்த மாற்றம் வந்து காலப்போக்கில் அனைவரினுடைய வீடு, அவங்களுடைய இருப்பிடம் எல்லாமே சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு பிற்காலகட்டத்தில் தான் இந்த முயற்சிகள் எல்லாம் எடுக்கப்பட்டது. ஸோ ஆன்டிசெப்டிக் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு நிறைய மக்கள், எண்ணிலடங்காத மக்கள் வந்து காப்பாற்றப்பட்டாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆன்டிசெப்டிக் கண்டுபிடிக்காத காலகட்டத்தில் மருத்துவ உலகம் சந்தித்த பாதிப்புகள் அதுதான். அந்த பாதிப்புகளை கையாளுறதுக்கு செய்யப்பட்ட சிகிச்சை முறைகள் நான் ஏற்கனவே சொன்னது தான். ஸோ இதெல்லாம் இருந்தாலும் ஆன்டிசெப்டிக் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது, அதை எப்படி ஜோசப் லிஸ்டர் கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலாக நான் ஏற்கனவே வந்து பேசியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்குறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள், இல்லைனா டிஸ்பிளேவில் டச் பண்ணுங்கள். நேராக ஆன்டிசெப்டிக் வந்து எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்ற அந்த வீடியோக்கே போயிடலாம். தேங்க்யூ.